Good morning and welcome to the third day's play at Vatukotai, the 109th Northern Battle of the Goals are in action. St. Patrick's College taking on Jaffna College, and I believe this game is still evenly poised for both teams. We are all set for play here. The batsmen are out, umpires and the field is all set. The scoreboard shows 99 for Jaffna College, and they have I believe around 45-46 runs lead here already. Well played, very well played there. ஆட்டமிழப்பு. ஹரிஷான் தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார். ஸ்டீவ் ஜெனாரினுடைய பந்து வீச்சிலே வலது கை சுழல் பந்து வீச்சு அடிக்கடி ஃபிளைட் முறைகளிலே பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். மீண்டும் வயலெக் திசைகளை ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து பார்க்கலாம், மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எல்லை கோட்டை கடந்திருக்கிறது. நீண்ட இடர்களின் பின்னர் ஒரு 4 ஓட்டங்கள் ஒரு கபிஷருடைய எதிர்ப்பிலிருந்து கிடைத்திருக்கின்றது. ஸ்லிப் திசைகளை அந்த பிடியெடுப்பாக மாற்றி அமைப்பதற்கான சந்தர்ப்பங்களாக அமைந்திடும் என்ற ஒரு பயத்தில் மீண்டும் ஒரு ஆட்டமிழப்புக்கான வாய்ப்பு தவற விட்டிருக்கிறார்கள். வெளியே வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையில் அடிக்கப்பட்டிருக்கின்றது. 4 ஓட்டங்கள் கிடைக்கிறது கருணதாசனுடைய துடுப்பில் இருந்து. விஷ்ணுகோபன் நன்றாக துடுப்பாடக்கூடிய ஒரு வீரர். முழு அளவில் லெக் திசையில் வீசப்பட்ட பந்து ஸ்கொயர் லெக் திசையிலே ஓங்கி அடிக்கப்பட்டிருக்கின்றது. 4 ஓட்டங்கள் விஷ்ணுகனுடைய துடுப்பில் இருந்து கிடைக்கின்றது. மீண்டும் நேராக டிரைவ் செய்யப்பட்ட ஒரு பந்து 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறது. கருணிதாஸ் சிறப்பாக அந்த 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கடந்த 4வது பந்தினை வீசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் மதுஷன். களத்தடுப்பாளரிடம் ஒரு தவறு, நேரடியாக பை முறையிலே 4 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கிறார் விஷ்ணுகோபன். புனித பத்திரிசியார் கல்லூரி அணிக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அவர்கள் மீண்டும் ஒரு களத்தடுப்பில் செய்யப்பட்ட தவறு காரணமாக 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். கேமிஷன் விக்கெட்டை தகர்த்திருக்கிறார். 2வது விக்கெட் நேரடியாக யோகர் பந்து மூலமாக வீழ்த்தி இருக்கிறார். விஷ்ணுகோபனுடைய விக்கெட் 13 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து செல்கிறார் விஷ்ணுகோபன். முழு அளவில் வீசப்பட்ட பந்து அரை சதத்தை நிறைவு செய்திருக்கின்றார். மிஷன் அரைச்சதத்தை நிறைவு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாண கல்லூரிக்காக 2வது அரைச்சதம். 1வது இன்னிங்ஸிலும் அரைச்சதத்தை 101 பந்துகளில் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 50 ஓட்டங்களை நிறைவு செய்திருக்க 49.5 என்ற ஸ்ட்ரைக் ரேட் புள்ளிகளில் அடிப்படையில் கமிஷன் அந்த 50 ஓட்டங்களை நிறைவு செய்திருக்கின்றார். மத்திய வரிசையின் தூண் என்று கூட சொல்லலாம். அங்கே லாங் ஆஃப் திசை கவர் திசைகள் ஊடாக ஒரு 4 ஓட்டங்கள். மீண்டும் மதுஷன் கார்த்திகனை நோக்கி அடித்து ஆடி இருக்கின்றார் கார்த்திகன். ஆட்டமிழப்பு. 199 ஓட்டங்களில் தங்கள் 8வது இலக்கியம் இழந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண கல்லூரியினர் பொறுமை இழந்த கார்த்திகன் ஓங்கி அடித்திருந்தார். முழு அளவில் வீசப்பட்ட பந்து மிட் விக்கெட் திசைகளில் அழகான 4 ஓட்டங்களை ஹென்ரிக்சன் திருப்பிலிருந்து கிடைத்திருக்கின்றது. நாங்கள் கதைத்தது ஹென்ரிக்சன் கேட்டிருக்கிறது வேணோ. Kaishak out for a boundary. Brilliant shot on the offside. And that has been hoisted over. Cover for another boundary for Jaffna College. உயரே அடித்து ஆடி இருக்கின்றார். ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பா? ஆட்டம் இழந்து வெளியேறுகின்றார். 198 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவதற்கு. தொடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜோன்சன் 7 ஓட்டங்கள், தக்ஷிகன் 7 ஓட்டங்கள், சங்கீத் 49, ஹரிஷான் 34, கருணதாஸ் 82, கபிஷான் 23, விஷ்ணுகோபன் 13, அதுக்கு பிறகு அனுசாந்தன் 3, கார்த்திகன் 0, ஹென்ரிக்சன் முதல் இன்னிங்ஸை போலவே சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கி 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். உதிரியாக 9 ஓட்டங்களோடு சேர்த்து 246 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது யாழ்ப்பாண கல்லூரி அணி.
இரண்டாவது பந்திலே அடித்தாடுகிறார். 4 ஓட்டங்கள் களத்தடுப்பாளர் என்பது தவறினால் நிஷாந்தனுக்கு கிடைக்கப்படுகிறது. இலகுவாக பிடித்திருக்கக்கூடிய ஒரு பந்து. 4 ஓட்டத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அளவு குறைத்து வீசப்பட பந்து இந்த பிச்சான இடம் ரோம் பேட்ஸ்மேன் கணிக்கக்கூடியவா வெளியே வீசப்பட்ட பந்து. செஹான் tries to drive it. Huge And appeal at that Victor wicket finally. ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம். ஆட்டமிழப்பு ஓங்கி அடித்த நல்ல ஒரு பந்து. துடுப்பாட்டம். கவர் திசையிலே 4 ஓட்டம் கிடைக்கின்றது பேர்லியினுடைய துடுப்பிலிருந்து. நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆமா, அங்கே ஒரு வாய்ப்பு. மீண்டும் ஒரு பிடியெடுப்புக்கான வாய்ப்பு. Their respective teams. A full toss. Was that caught? It looked as if he was gonna drop it, and he's managed to hold on to that. That's it. Steve has to depart, I guess. Straight to What the a way slip. to end the day. What a way to end the day. Is that stumps? Is that it? Is that the match? And this is how the third and final session started. Jaffna College in the huddle trying to take those wickets. Waited for the looser deliveries as usual. Patricians, the short ones, they took away. Nishantan played really well. Shehan on the other hand, hang on that end. Exactly. Nishantan looked on the very good on the crease, didn't he? Until he made this mistake. Well, හඳුන්වදන කීල්ස් ක්‍රෙස්ට් සෝස් රස දෙකකින් ටොමාටෝ රසෙන් සහ නයිමිරිස් රසයෙන් කීල්ස් ක්‍රෙස්ට් නිවසින් පාවිච්චිට පහසු වෙනස්ම හැඩයකින් යුත් රසකාර කඩංගු නැති හලල් සහතිකයලා කීල්ස් ක්‍රෙස්ට් සෝස් රසගුණ සපිරි කෑම මොහොතකට